எப்போ வருமோ எப்போ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்பவே சொன்னோம், பாருங்க செப்டம்பர் 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐ லோகோ வரும் அப்படின்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே வந்துச்சா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ எல்லாருமே வந்து கமல் சார் தான் வருவார், கமல் சார் வருவார், கோபிநாத் வருவார், இவர் ஒருவர் அவர் வருவார்னு எல்லாம் வந்து ஒரு கதையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னோம், விஜய் சேதுபதி தான் இந்த சீசன் ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னோம். நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா? அதாவது ஐ லோகோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் போன சீசன்லேயே இருக்காங்க போல. போன சீசன் வந்து லோகோ நல்லா இல்லை, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் சொல்லணும். ஏன்னா போன சீசனில் லோகோ எப்படி இருந்ததுன்னா சும்மா இந்த பெயிண்ட் வச்சு இந்த ஒரு ரீல்ஸ்லாம் வரும், சர் இப்படின்னு ஒரு பெயிண்ட் ஒன்று போடுவாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் இந்த மாதிரி டிசைனை நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு பல கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று வரும்ல. ஸோ அந்த மாதிரி போனாட்டி என்ன பண்ணாங்க, என்ன எடிட்டர் என்ன காண்டில் இருந்தான்னு தெரியல, இப்படி இப்படின்னு போட்டு நடுவில் ஒரு எட்டை போட்டு இதுதாங்க ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கமல் சார் வரல இந்த சீசன் விஜய் சேதுபதி தான் அப்படின்ற ஒரு நாள் அவர் வந்து எடிட்டர் வந்து கமல் சாரோட ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஓ எங்க கமல் சாரே வரல, இது எப்படி போனா என்ன நாசமா போ அப்படின்ற மாதிரி எட்டுன்னு ஒன்று போட்டு பட்டுன்னு கொடுத்துட்டாரு. ஸோ போன சீசனில் இந்த லோகோ வந்து நல்லா இல்லை, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சோம். ஆனால் இப்போ என்னன்னா இந்த லோகோவே நல்லா இல்லைன்றாங்க. எனக்கு புரியல, இந்த லோகோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது உண்மையாலுமே சூப்பராக இருக்குது, ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. ஆனால் இது நல்லா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு உண்மை புரியல. இதை ஏன்டா அடிக்கிறீங்க, இது நல்லா தானடா இருக்குது, இதுக்கு என்ன குறைனே தெரியலையே. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலரிங்காகவும் இருக்குது. என்னன்னா இவங்க கலர்ஃபுல்லாக கேட்குறாங்க. எப்பவுமே தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக, அவங்க எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அவங்க சட்டை பேண்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணாலும் சாப்பிட்ற சாப்பாடு கூட கேசரி கூட பாருங்க கலராக தான் இருக்கும். அவங்க எல்லாமே கலராக தான் வச்சுப்பாங்க. அதை எதிர்பார்த்துட்டு நம்மளும் கலராக வேணும் கலராக வேணும்னா நம்மளுக்கும் கேசரி தான் கொடுப்பாங்க. வேணுமா உங்களுக்கு கேசரி? ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த லோகோ நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த லோகோக்கு என்ன குறைன்னு தெரில, எல்லாரும் இந்த லோகோவை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. போன சீசனுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த லோகோ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நிறைய அப்டேட் இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் வீடியோஸ் பண்ணேன், இன்னும் நிறைய அப்டேட் வந்துச்சுனால அது உடனே சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லோகோ வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எனக்கு லோகோ நல்லா இருக்குது, ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் டீ கோடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோவோட அந்த அயன்மேன் இருக்குல்ல, அயன்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், லைட் மாதிரி வச்சு ஒரு இது இருக்கும். அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏஐ கொண்டு வர மாட்டாங்க, இந்த சீசன் ஏஐ கொண்டு வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ஏதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா உடனே வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஐ வச்சு எதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோவோட ஒரு சிம்பிள் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சாங்க. அது வச்சு அன்னைக்கே சொன்னேன் இது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீசன் போச்சு, அந்த எபிசோடு போச்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இது வேலைக்காகாது, இப்படியே போயிட்டு இருந்தால் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சீசன் எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா போன சீசனில் வந்து அந்த ஆண்கள் விசஸ் பெண்கள் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, எல்லாரும் போட்டு மாற்றி 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 அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா சரி ஓகே இவங்க சொல்கிறதே கேட்போம், ரிவ்யூ பண்ணுறவங்க சொல்கிறதே கேட்போம், ஸோ வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா போன சீசனில் அந்த ஆண்கள் விசஸ் பெண்கள் இருந்துச்சுல அதை மாற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஆண்கள் விசஸ் பெண்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு சீசனை அவங்க வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய இருக்கும். ஏன்னா மற்ற சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து டாஸ்க்கு சண்டை அது இதுன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சீசனில் தான் மட்டும் பார்த்தீங்கன்னா மிச்சம் துண்ணுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு, பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு 50 நாள் ஓட்டிடுறாங்க. அந்த 50 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்னா என்ன சொல்கிறேன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதெல்லாம் பண்ணிட்டு உள்ளே இருந்துருவாங்க, 50 நாள் இருந்துருவாங்க. ஸோ 50 நாள் கழிச்சு இருந்ததுக்கப்புறம் அவங்க இருந்தால் என்ன போனா என்ன யோசிச்சு பாருங்க, இன்னும் இருக்கிறது ஒரு 50 நாள் தான். ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சீசனே வெளியே போகிற மாதிரி வந்து எதாவது வச்சுருக்கணும். ஏதாவது வந்து
அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து 50 நாள் கடந்துடுறாங்க. ஒரு 5-6 வாரம் 7 வாரத்தை கடந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் ஆல்மோஸ்ட் வந்து பயங்கர ரீச் ஆகிடும். எல்லாரும் அவங்களோட ஃபேஸ் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு உடனே வந்தாங்கன்னா அவங்க வெளியே போகிற மாதிரி, அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா வெளியே போகிற மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சீசனில் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம், ஹிந்தி, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. போன சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரொம்ப சாஃப்டாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சீசனில் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம்ன்றனால எப்படி பேசணும், எப்படி பேசினா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வரும், இல்லை நம்மளுக்கு பின்னாடி பேக் ஃபயர் எப்படி ஆகுன்றது போன சீசன் அவருக்கு தெரியாது. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், எப்படி இவங்களை அடிக்கணும். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடிக்க மாட்டார், இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார். அது வந்து அடி வாங்குறவங்களுக்கும் புரியும், அடிக்கிறவருக்கும் புரியும், நம்மளுக்கும் புரியும். ஆனால் என்னன்னா அது வந்து ஒரு விமர்சனமாக அது ரொம்ப பெருசாக கான்ட்ரவர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஆனால் இவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒருத்தர் மேலேயே வன்மத்தை கக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஆயிடுச்சு. அதனால இவர் என்னன்னா இந்த சீசனுக்கு வந்து பயங்கர தெளிவாயிட்டு இருக்கும். தெளிவானதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால யாரை எப்படி வச்சு செய்யணுமோ அவர் செய்வார். அப்படி செய்யலைனாலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள வச்சு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எந்த கண்டென்ட் வந்தனாலும் அவங்கள நீங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒருத்தர் பிடிக்கும்னா அவங்க வந்து நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும்ன்றவங்களை வந்து நான் இங்கே சப்போர்ட் பண்ணேன்னா இங்கே நியாயமாக வந்து பார்த்தோன்னா நம்ம பேச முடியாது. ஸோ அந்த எபிசோடில் அந்த சீசனில் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. ப்ளீஸுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போகும். ஸோ அப்போ தான் நம்ம 2,34,000 இருக்கிற அந்த ஃபேமிலியை இன்னும் ஒரு 5 லட்சமாக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வருவாங்க, அதாவது இவங்கன்னா பேர் கிடையாது, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். இது எப்படி லீக் ஆகும்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமே தான் லீக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த பிக் பாஸ்க்கு ஒரு ஹைப் வேணும். ஏன்னா சும்மா வந்து எல்லாரும் பேசுவாங்க வந்து இவங்க வராங்க அவங்க வராங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து பிக் பாஸ் சைட்லேருந்தே பண்ணுற லீக். ஏன் அப்படி லீக் பண்ணுவாங்கன்னா அப்போ தான் வந்து பிக் பாஸ் ஒரு ஹைப் வரும். இவங்க வராங்களா, அப்போ இந்த சீசன் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வரும். ஸோ அந்த ஹைப்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இவங்களே பிக் பாஸ் சைட்லேருந்தே கொஞ்சம் லீக் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்லாம் வந்திருக்கு. அது யாருன்னா பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபர் 2 பேர் வருவாங்க, அதாவது சாண்டி மாஸ்டர், இந்த டான்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்கன்னு இந்த சீசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிங்கர் வந்தாங்கன்னா நம்மளை போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அவங்க பாடுறது வெறுப்பாகவும் இருக்கும். ஸோ 2 பேர் வராங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 4 இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் வராங்களா. ஸோ இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் யாராவனா இருக்கலாம், யாருன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி வந்தாங்கன்னா அவங்கள பொழந்துட்டு போகிறோம். ஏன்னா நல்லது பண்ணால் நல்லது ஓகே, பட் ஒரு சில இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக கூட எல்லா சேனல்லையும் போயிட்டு அடி வாங்கிட்டு பாதிலே எழுந்து ஓடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் வந்தாங்கன்னா அவங்க நல்லதே பண்ணாலும் நம்ம அடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க பேசியிருக்காது அப்படி, ஏன் நல்லதே பண்ணாலும் அடிப்போம்னு சொல்கிறேன்னா அவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க. கேஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஆங்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் இந்த சீசனில் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வராங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்தே லீக் ஆன நியூஸ் தான். இது வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஐ லோகோ மட்டும் தான் வந்திருக்கா, ப்ரோமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட் பண்ணலையான்னு கேட்டால், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் ஷூட்டிங்கை விட்டுட்டு வராருன்னா லோகோக்கு ஒரு நாள் வாங்க, ப்ரோமோக்கு ஒரு நாள் வாங்க, டீசருக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா? மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ப்ரோமோ, டீசர், லோகோ எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இருக்குது சார், இது 1 டே வந்து உங்களோட கால் ஷீட் வேணும், இன்னைக்கு ஒரு நாளில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் ஷூட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லோகோ 1ஆம் தேதி கொடுத்தாங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீசரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோவை இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு கொடுப்பாங்க.
இப்படி கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப்பு கொண்டு வந்தால் தான் இந்த சீசன் ஹிட் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோவோட அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்படி இருந்தார், எனக்கு தெரிஞ்சு போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியர்ட்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கார். எதுவும் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பியர்டை எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஐ லோகோ ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமோ தான் வரும். ஸோ பிக் பாஸோட சீசன் 9 ப்ரோமோ வரும். அது வந்துருச்சுனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி கூட கேட்குறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் பாய்.